நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் சினிமாக்குள்ளே வந்தேங்கிற மாதிரி தான். மற்றபடி எனக்கு லைக் அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. லைக் நம்ம காலேஜ் ஸ்கூல்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லாமல் நான் வந்துட்டு ரீல்ஸ், டிக்டாக் இதெல்லாம் வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஒரு ஸ்கில்லை இது பண்ணுற பிளாட்ஃபார்மாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்டிங்னா இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் நினச்சிட்டு இருப்போம்ல, அது எல்லாத்தையுமே எனக்கு அன்லேர்ன் பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருந்தது சல்லியர்கள். ஸோ ஃபிசிக்கலாக நான் என்னை க்ரூம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், நம்ம எப்படி ஃப்ரேம்ஸ்லலாம் தெரியணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு. அது ஹெட் மாஸ்டர் ரூம்லேயே உட்காந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் என்னை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பனிஷ்மெண்ட்டு ரவுடின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி அது கொஞ்சம் எப்படின்றது இப்ப பாத்துட்டு இருக்கிற சத்யாவோட டீச்சர்ஸ்க்கு வந்து கார்த்திக் இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாம். கோழிப்பண்ணை செல்லதுரை, சல்லியர்கள் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களில் கதையின் நாயகியாக நடித்த சத்யா தேவி அவர்களை இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. ஓகே, ஸோ எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்துச்சு. இன்னைக்கு அது முதல் கேள்வியா கேட்டே வந்து தீர்த்திடணும் அப்படின்னு இருக்கும். ஸோ சல்லியர்கள் உங்களுக்கு முதல் படமா இல்லை கோழிப்பண்ணை செல்லதுரை உங்களுடைய முதல் படமா? ஆக்ட் பண்ணபடி பார்த்தா சல்லியர்கள் தான் ஃபர்ஸ்ட் மூவி. ரிலீஸ்ல கோழிப்பண்ணை செல்லதுரை. மற்றபடி ஃபர்ஸ்ட் மூவி என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சல்லியர்கள் மூலியமா தான். பட் ரிலீஸ்க்கு மட்டும் லேட் ஆனதுனால அது வந்து முதல் படமா? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் 3.5 years ஆயிடுச்சு. ஓகே, பட் இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு, ஒரு தியேட்டருக்காக ஒரு படம் பண்றோன்றப்ப அதுக்கான வருத்தம் இருந்துச்சா, இல்ல ஓகே பரவாயில்ல ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம்ல அது ரிலீஸ் ஆயிடுச்சு, எந்த ரிஸ்க் இல்லாமன்ற மாதிரி ஹாப்பியா இருந்ததா? ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா தியேட்டர்கள் ரிலீஸ்க்காக தான் நிறைய விஷயங்கள் இதுல வந்துட்டு சென்சார் பேஸ்டா நம்ம இந்தியன் சினிமாக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம் சென்சார் பண்ணி தான் நாங்க எடுத்ததே. அப்படிங்கும் போது இது தியேட்டர்கள் ரிலீஸ்க்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் இத்தனை வருஷம் ஆகியும் நம்ம சரி ஓகே எப்படியாவது இது தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணி நம்ம தமிழர்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் ஃபைனலாக நிறைய பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இதாகி ஓடிடி. அப்பயுமே நாங்கள் வருத்தத்தோடு எங்கள் டீம் சல்லியர்கள் ஹோல் டீம் வந்துட்டு வருத்தத்தோடு இருந்திருந்தாலும் லைக் மக்கள் ஆதரவு கொடுத்தது வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, ஒரு ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத ஒரு ஓடிடி ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்தும் வி லைக் சாட்டிஸ்ஃபைட் அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு. நீங்க வந்து லைக் இப்போ சினிமாக்கு பேஷனேட்டடா நிறைய பேர் வந்து இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு நபர் நீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கான ஆடிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போச்சு? கோழிப்பண்ணை செல்லதுரைக்கா இருக்கட்டும் இல்ல சல்லியர்களுக்கா இருக்கட்டும், இல்ல லுக் டெஸ்டா கூப்பிட்டாங்களா இல்ல கன்ஃபார்ம்டா நீங்க தான்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சல்லியர்கள் தான் ஆடிஷன்ஸ் நான் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் சினிமாக்குள்ளே வந்தேங்கிற மாதிரி தான். மற்றபடி எனக்கு லைக் அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. லைக் நம்ம காலேஜ் ஸ்கூல்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லாமல் நான் வந்துட்டு ரீல்ஸ், டிக்டாக் இதெல்லாம் வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஒரு ஸ்கில்லை இது பண்ணுற பிளாட்ஃபார்மாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் டேரக்டர் கிட்டு அண்ணன் வந்துட்டு என்னோட ஃபோட்டோ ஒன்று இது பண்ணி அது மூலியமா அவங்க பண்ணதுதான். லைக் தஞ்சாவூர்லயே ஒரு ஜிம்ல வந்துட்டு ஒரு சின்ன ஆடிஷன் மாதிரி நடந்தது. ஜிம்ல எதுக்காக ஆடிஷன் வச்சாங்க பர்டிகுலரா? இப்போ வந்து ஆடிஷன்ஸ்லாம் ஆஃபீஸ்ல வைப்பாங்க, இல்லை வேற ஏதாவது பிளேஸ்ல வைப்பாங்க, உங்களுக்கு ஏன் ஜிம்ல வச்சாங்க? இல்லை, ஆக்சுவலாக தஞ்சாவூரில் இதுக்கான சல்லியர்கள் மூவிக்கான ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லீட் ரோலுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. லைக் மூவி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சு மற்ற பீப்புள்ஸ்லாம் ஆடிஷன் பண்ணிட்டாங்க. தஞ்சாவூரில் நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த ஜிம்மும் அதுதான். லைக் சல்லியர்களுக்காக நாங்கள் ஃபிசிக்கலாக நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் அந்த ஜிம்ல தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் அப்ஸும் அங்கேயே நடந்துட்டு இருந்தது. ஓகே, ஸோ நிறைய ஆக்ஷன் ஓரியன்டா இருக்குன்றப்போ எந்த மாதிரியான தயாரானீங்க? ஏன்னா நம்ம இயல்பா நடிச்சிடலாம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி சும்மா நீங்க இந்த டிக்டாக் டைம்ல வந்து வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், இங்க சினிமா நடிக்க அதுக்கான ஒரு பயிற்சி வேற மாதிரி இருக்கும். பட் இன்டூ ஸ்டன்ட்ஸ் அப்படின்றப்போ நம்ம உடல் ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து அதில் சிரமம் பண்ணணும். ஸோ என்னென்ன பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் அண்ணா பார்த்ததுக்கு அப்புறமே வந்துட்டு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் பேஸ்டா நீங்க நிறைய பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஸ்டன்ட்ஸ், சின்ன சின்ன ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அது படத்துல அவ்வளோவா வரவே இல்லை. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் வரும் அந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ் பேஸ்டாக எங்களுக்கு போகல. ஆனால் ஃபிசிக்கலாக நாங்கள் ஒர்க் அவுட்ஸ் இருந்தது. ஏன்னா ஒரு 80 கிலோ இருக்கிற ஒரு ஆளை வந்துட்டு நாங்கள் உண்மையாகவே அதிலலாம் தூக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் ஃபிசிக்கலாக நிறையா பிரபா அப்படிங்கிற அந்த ஜிம் ட்ரைனர் தான் எங்களுக்கு பண்ணாங்க. லைக் அவங்க தான் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர். அவங்க மூலியமாக நிறைய ஃபிசிக்கல் ட்ரைனிங் போணுச்சு ஜிம்லே ஒர்க் அவுட்ஸ் மாதிரி.
ஓகே. ஸோ அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து நம்ம 2 நாள் ஜிம்முக்கு போனாலே ஃப்ரெண்ட்ஸ் பத்தியில் சீனை போடுவோம். ஸோ அந்த இன்னைக்கு இந்த ஒர்க் அவுட் ரிலேட்டடாக பண்ணுறப்போ ஆக்ஷனுக்காக ரெடி ஆகிறப்போ என்ன மாதிரிலாம் ஃப்ளெக்ஸ் பண்ணிருந்தீங்க? இல்ல ஆக்சுவலா அந்த சமயத்துல நான் அவ்வளோ சோஷியலா ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஆள் இல்லை. லைக் சோஷியல் மீடியால சும்மா இது நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வீக்கெண்ட்ஸ்ல மட்டும்தான். ஆமா, நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் சும்மா டைம் கிடைக்கிறப்ப தங்கச்சி வச்சு வீடியோ எடுத்து அப்படியே போடுறதுதான். ஸோ அது காலையில் ஒரு 8 மணிக்கு லாகின் பண்ணுறோம்னா காலையில் ஏர்லி மார்னிங் போயிட்டு ஜிம் ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு சும்மா ஏதாவது ஆக்டிங்க்கு ரிஹர்சல் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் திரும்பி ஜிம்முக்கு போய் அந்த மாதிரி பண்ணுறது. ஓகே. ஸோ அதுதான் இப்போ வந்து அந்த வீக்கெண்ட் பண்ணது ஃபுல் டே பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்காக மாறிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஹாப்பி நீங்கள் பர்சனலாக எனக்கு வந்துட்டு சல்லீர்கள் வந்து ஒரு லெசன் தான். ஹோலாகவே சினிமா மட்டும் இல்லாமல் லைக் ஆக்டிங்னா இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் நினச்சிட்டு இருப்போம்ல, அது எல்லாத்தையுமே எனக்கு அன்லேர்ன் பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருந்தது சல்லியர்கள். ஸோ ஃபிசிக்கலாக நான் என்னை க்ரூம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், நம்ம எப்படி ஃப்ரேம்ஸ்லலாம் தெரியணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு அது. ஸோ நீங்கள் பர்சனலாக இந்த 2 படமும் அமைஞ்சதில் எவ்வளோ ஹாப்பி? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், முதல் படம் இப்படி இருக்கணும், 2வது படம் இப்படி இருக்கணும். ஸோ 2 படமுமே நல்ல பேர் வாங்கி கொடுக்குற ஒரு படமாக அமைஞ்சிச்சு. நீங்கள் எவ்வளோ ஹாப்பி? அது எனக்கு வந்துட்டு சொல்லணும்னா சாட்டிஸ்ஃபைடு தான். நம்ம இப்போயுமே படம் பார்த்தோம்னா நம்மளோட ரோல் பார்த்தோம்னா இன்னும் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் தோணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா என்னோட ஸ்டார்ட் லைக் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்டாக நான் சினிமாக்குள்ளே என்டர் ஆகும்போது எனக்கு இப்படி சல்லியர்கள் மாதிரி ஒரு படம் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, வரலாறு சம்மந்தமாக நம்ம தமிழர்கள் என்னென்ன அனுபவிச்சிருக்காங்கங்கிறது காட்டுற சம்மந்தமாக இருக்கிறதுனால அப்படி ஒரு மூவி கிடைச்சது ஃபார் மீ. ஒரு ஆக்டராக, ஒரு உமனாக, ஒரு தமிழ் பொண்ணாக எனக்கு ரொம்ப ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி தான் கோழிப்பண்ணை செல்லதுரையும். சீனு ராமசாமி சாரோட டைரக்டிங்கில் அவரோட மூவியில் ஏதாவது ஒரு ரோல் பண்ணிட மாட்டோமா நம்ம யோசிப்போம். ஏன்னா அவங்களோட மூவிஸில் வந்துட்டு விமன் கேரக்டர்ஸ் ரொம்ப அந்த எமோஷன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு சூப்பர் ஒரு லக் அடிச்ச மாதிரி தான் அதுவுமே. ஸோ அந்த நமக்கு இமேஜின் பண்ண முடியாத விஷயங்கள் வந்து நடந்தது வந்து பயங்கர ஹாப்பி. சீனு ராமசாமி சார் என்ன மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு? மேபி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப இருக்கலாம், இல்லை படம் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கலாம். 2 டிரான்சிஷன் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நாங்கள் சல்லியர்கள் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கே சார் வந்திருந்தாரு. ஆனால் அதை வச்சு என்னை எடுக்கல. சாருக்கு வந்துட்டு திரும்பி அவர் என்னை ரீல்ஸ் மூலயமா சும்மா சாங்ஸ்லாம் பண்ணியிருப்போம்ல, அதை வச்சு கூப்பிட்டு தான் ஆடிஷன் பண்ணியிருந்தாரு. நான் அப்போயுமே மூவியோட எண்ட் டே ஷூட்டில் வந்துட்டு நான் கேட்டிருந்தேன் சார்கிட்ட, சார் இந்த மாதிரி என்ன எதுவும் ஞாபகம் இருக்கா, என்ன எதுவும் வேற எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லையே அப்படின்னு சொன்னப்போ நான் என்னோட ஃபோட்டோஸ் எடுத்து காமிச்சேன். ஓ, இந்த கிட்டு தம்பி எடுத்திருந்தா நீ சல்லியர்கள் அந்த படத்தோட அப்படின்னு அப்போதான் சாருக்கு தெரிஞ்சது. மற்றபடி அவர் வந்துட்டு ரீல்ஸ் மூலயமா தான் என்ன எடுத்திருந்தாரு. அவர் அதிகமாக சொல்கிற விஷயம் என்னன்னா, அபிநயம் பிடிச்சி ஆடுவோம், மூஞ்சி வந்துட்டு உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு கிளாசிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சாவித்ரி இவங்களெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவார். அதெல்லாம் பயங்கரமான ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கும். இப்ப நீங்க என்னைக்கா நினைச்சிருக்கீங்களா, நம்ம சும்மா ஒரு ஃபன்னுக்கு ஒரு ரீல் போட்டோம், அது இந்த அளவுக்கு நமக்கு ஒரு டெடிகேஷனான ஒரு ஆர்ட் ஃபார்மா மாறும்னு நினைச்சதே இல்லைன்ற மாதிரி என்னைக்கா தோணு இருக்கா? இல்ல, ஆக்சுவலா நான் என்னோட ரீல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபார் மீ ஃபர்ஸ்ட்லேருந்தே லைக் டிக்டாக் மியூசிக்கலி அந்த டைம்லேருந்தே என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் போடுவேன். அந்த மாதிரி ஒரு அண்டர்ரேட்டட் டயலாக்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்து பண்ணுவேன். ஜஸ்ட் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணது தான். அப்புறம் அப்படியே சரி ஓகே நம்மளுக்கு ஏதோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன டயலாக்ஸாக எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். சார் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி, சீனு ராமசாமி சார் வந்துட்டு ரொம்ப பிடிச்சது எது சொல்லியிருந்தாங்கன்னா, அவரோட மூவிலேயே அன்பு செல்வி அந்த டயலாக் ஒன்று இருக்கும்ல தர்மதுரையில, அந்த டயலாக் எடுத்து பண்ணியிருந்தது சார் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்படியே ரொம்ப என்னை வந்துட்டு நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அந்த ரீல் வச்சுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. ஸோ அவர் படத்தோட ரீலே பண்ணி அவர் படத்துல ஒரு ஆக்ட்ரஸா மாறின அந்த மொமெண்ட் தான் வந்து பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங்கான மொமெண்டா இருந்திருக்கும். ஸோ நீங்க கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அவர் டைரக்ஷன்ல மேபி அவர் சொல்லி கொடுத்து ஆக்டிங்ல என்ஹான்ஸ் பண்ண அப்படின்ற ஒரு விஷயம்? அவர் வந்துட்டு அவரோட ஸ்டைலே எப்படி இருக்கும்னா, மேபி அவர் வந்துட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் லைக் விஜய் சேதுபதி சார் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல, எங்களுக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஃபார் மீ அண்ட் பிரிகிடா அண்ட் ஏகன் 3 பேருக்குமே என்ன டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா, எங்களை கூப்பிட்டு ஸ்பாட்ல வந்துட்டு எங்களுக்கு ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இதுதான் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு ரோல் நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு பேசுவாரு,
இந்த மாதிரி இப்படி நீ அண்ணன் நீங்க வந்துட்டு தங்கச்சி உங்க அண்ணன் இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி சும்மா பேசிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஓகே இதான் போய் பண்ணுங்க அப்படின்றவாரு. எங்களுக்கு லைக் நாங்க இப்ப என்ன பண்ணணும், ரோல் சொல்லிட்டீங்க, இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்ட்டு நாங்களா என்ஹான்ஸ் பண்ணி பண்றதுதான். அந்த கொடுக்குற அந்த டியூரேஷன்ல நான் வந்துட்டு இப்போ லைக் செல்லதுரையோட தங்கச்சி ஜெயசுதாவா நான் என்ன பண்ணுங்கிறது நான் உள்வாங்கி நான் பண்றதுதான். லைக் நம்ம ரியலாவே அங்க இருக்கணும், ஆக்டிங் பண்ணவே கூடாதுங்கிறது தான் அவரோட இது. சூப்பர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாலும் நீங்க உங்களோட இன்புட்ஸும் அதுல வந்து போட்டிருக்கீங்க. பட் அதை தாண்டி ரொம்ப கஷ்டமா இருந்த ஏதாவது ஒரு சீன் இருந்திருக்கா? நம்மள ரொம்ப நம்பினாரு, நம்ம போய் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம சேலஞ்சிங்கா இருக்கு, பட் என்ன இருந்தாலும் இந்த சீனை நம்ம பண்ணிடணும்ன்ற மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருந்ததா உங்களுக்கு கோழிப்பண்ணை செல்லதுரையில்? அதுல வந்துட்டு ஒரு பீக் எமோஷன் சீன் இருக்கும். லைக் எங்க அண்ணன் வந்துட்டு என்னை ரொம்ப தப்பா திட்டிருப்பாங்க, அப்போ வந்துட்டு நான் ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுதான் வந்துட்டு மேபி இது கரெக்டாக நான் பண்ணிடுவேனா அப்படின்னு டவுட் இருந்தது. ஏன்னா சாரோட லைக் நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, நம்ம என்ன கேரி பண்ணுறோமோ நம்மளுக்கு என்ன தோணுதோ ஒரு ஆக்டராக அதுதான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் பண்ணது வந்துட்டு சார் தனியாக கூப்பிட்டே பாராட்டினாங்க. லைக் அங்கே கிளாப்ஸ் இருந்தது எனக்கு அந்த ஸ்பாட்லேயே அந்த சீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாப் இருந்தது. அப்புறம் ஃபன்னுன்னு நான் சொல்லணுன்னா நான் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கோழிப்பண்ணை செல்லதுரை மூவில எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணனை நினச்சி ஃபீல் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு அது நைட் ஷூட் போயிட்டு இருந்தது. லைக் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒரு 8 ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுனால விறுவிறுன்னு பண்ணிட்டு இருக்கப்ப நான் வந்துட்டு அழுதுட்டு லைக் சிவா அந்த என்னோட கோ ஆக்டர் மேலே வந்துட்டு நான் ஹக் பண்ணுற மாதிரி சாயணும். அப்போ வந்துட்டு எங்கள் அண்ணன் பாவங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா எங்கள் அண்ணன் பாவண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் அவங்கள்ட்டயே வந்துட்டு அண்ணன்னு சொல்லிட்டேன்னா 2 பேருக்குமே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்களால் அதை ரொம்ப அவசரமாக பேக்கப் பண்ணுற இதில் இருந்ததுனால எங்களால் அது சார்ட்ட போய் சொல்லவும் முடியல. மறுநாள் அவர் பார்த்துட்டு சமத்திட்டு இந்த மாதிரி அண்ணன்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்கீங்க, அதை நீங்க என்கிட்ட சொல்ல கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. அந்த குட்டி சீன் லைட்டா அது மட்டும் லைட்டா கட் பண்ணிட்டாங்க மூவில. அப்படியா? திரும்ப ரீஷூட் பண்ணல? இல்ல ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா அன்னைக்கு ரீஷூட் பண்ணிருப்பாரு, பட் அவரை பிராங்க் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கூல் ஆனாரு. லைக் இல்லை மறுநாள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு மறுநாள் வந்துட்டு முக்கியமான சீன் லைக் செல்லதுரையோட அவங்க வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுக்குற அந்த சீன் வரும். ஸோ அதை பற்றி ஃபன்னாக பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல, ரொம்ப சீரியஸான ஷூட் அதெல்லாம். ஸோ அந்த சீன் மட்டும் எடுத்துட்டாங்க. லைக் ரொம்ப லென்த்தான சீன் இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கள் அண்ணன் பாவம் அப்படின்னு சொல்கிற சீன் மட்டும் இருக்காது, அந்த மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ இப்போ இன்னி வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுறீங்களா? இல்லை ரியலாக ரெக்ரெட் பண்ண லைக் ஆக்டிங்கில் நான் வந்துட்டு ரெக்ரெட் பண்ணுறேன். ஆமாம், ஏன்னா அது ஒரு முக்கியமான சீனு. ஆனா அந்த இடத்துல நாங்க 2 பேரும் கொஞ்சம் சொதப்பிட்டோம் அப்படின்னு. மேபி அவர் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டாரா? மேபி கவனிக்காம இல்ல அவரு இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு மறுநாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த பொண்ணு என்ன அண்ணன் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் சிவா என்னோட கோ ஆக்டர் டைரக்டர் வந்துட்டு திட்டினாரு, நீ வந்துட்டு முக்கியமான சீன்ல சிரிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாரு. அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுல பிரஷர் கொடுக்குற அளவுக்கு. அந்த சீன் ஷூட் பண்றப்ப டைரக்டர் அங்க இல்லையா? இருந்தாங்க, பட் ஆனா அது பேக்கப் பண்ற சமயம் லைக் ரொம்ப ஹரிபரியான அது சின்ன சீனை, அது ஒரு அந்த இடத்துக்கு திரும்பி நாங்க வருவோமாங்கிறது டவுட். லைக் அந்த மாதிரி தானே இருக்கும் ஸ்பாட்ஸ் வந்துட்டு, அதனால ஹரிபரியா எடுத்ததுனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஆனா ஒரு சின்ன சல்லியர்கள் வந்துட்டு இது ஹோலாவே ரொம்ப சீரியஸான தீமா இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா ஃபன் எப்படி இருக்கும்னா நாங்க யார் அந்த இடத்துல விழுவோன்னே தெரியாது. லைக் நாங்க வந்துட்டு பங்கர் அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு மண்ணை தோண்டி உண்மையாவே பங்கர்லாம் செட் பண்ணி தான் எங்களுக்கு இது பண்ணது. லைக் மேல தார்பாய் போட்டு உள்ள வந்துட்டு ஒரு சின்ன லைட்ஸ் கூட வராது. நாங்கள் எங்கள் ஷூட்டுக்காக சின்னதாக லேம்ப் மாதிரி வச்சுருந்தது தான். ஏர் இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. நாங்கள் எல்லாம் எப்போ ஷார்ட் முடிச்சுட்டு வெளில போவோம்னு வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்தப்போ கீழே வந்துட்டு அது விவசாய பூமி, லைக் கருணா சாரோட தோட்டத்தில் தான் பண்ணது. ஸோ அடிக்கடி தண்ணி திரும்பி வந்துடும், மேலே வந்துடும். ஸோ அதுக்காக நிறையா கல்லுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதுலலாம் நாங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் ஆக்டிங்கும் பண்ணணும், இதையும் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும், எங்களுக்கு ஆக்சிஜன் இருக்காது அதையும் நாங்கள் மேனேஜ் பண்ணோம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல விழுவாத ஆள் இல்லை. நிறைய பேர் நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஆகி விழுறது, சினிமாட்டோகிராஃபிங் டீம்லாம் வந்துட்டு விழுந்திருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு எப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத மாதிரி இருக்கும் எங்களுக்கு.
ஓகே. ஸோ அதுவே ஒரு அட்வென்ச்சரா தான் வந்து ஆமா, ஆமா. எடுத்திருக்கீங்க. பட் அதை தாண்டி அதுல ரொம்ப எமோஷனலா சீரியஸா இருக்கிற ஒரு சீன் அது நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. நம்ம கொஞ்சம் பர்சனலான ஒரு எஃபர்ட் போட்டு அதை இன்னும் பண்ணணும்னு நினைச்ச சீன் ஏதாவது இருக்கு? எனக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாமே ஃபார் மீ எனக்கும் சரி மகேந்திரன் அண்ணன் என்னோட கோஆக்டர் செம்பேன்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க. நாங்கள் 2 பேருமே வந்துட்டு ஆக்டிங் பேஸ்டாக நாங்கள் ரிஹர்சல் நடந்துச்சு. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்த பீப்புள் ஒருத்தவங்க மாதிரி கிடையாதுல்ல. இவங்க ஆல்ரெடி வாழ்ந்திருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டாக இருக்கிறதுனால நாங்கள் அவங்களாம் மாறுற மாதிரி இருந்துச்சுனால எங்களுக்கு ஆக்டிங் பேஸ்டாக ரிஹர்சல், அப்புறம் நாங்கள் டாக்டராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டராக ஒர்க் பண்ணுறதுக்காக ஏபிசி ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நாங்கள் உண்மையாகவே ஸ்பீச்சஸ் போடுறது எப்படி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ளஷ் வச்சு நாங்கள் உண்மையிலேயே அதெல்லாம் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இந்த மூவியில் என்னோட பீக் சீன் கோழிப்பண்ணை செல்லதுறையில் இருக்கிற மாதிரியே ஒரு அழுகிற சீன். எங்கள் அப்பா அம்மா அண்ணன் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு கொன்று அந்த ஆர்மிக்காரவங்க தூக்கிட்டு போகும்போது நெக்ஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற அந்த ரத்த பொட்டலங்களை பார்த்து நான் வந்துட்டு அழுவேன். அந்த சீன் ஃபார் மீ எனக்கு வந்துட்டு ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆடியன்ஸ் அழுக வைக்கும்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்னுமே சினிமா கொஞ்சம் உயிரோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி அது ஒரு சீன் அப்படின்னு எனக்கு பர்சனலா எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நீங்க இந்த படத்துல வந்து எஃபோர்ட் போட்டு ஒரு நடிச்ச சீன் வந்து தூக்கிட்டாங்க எடிட்டிங்ல, அப்பெல்லாம் ஏதாவது ஒரு சீன் இருக்கா இதுல? இல்ல, ஆக்சுவலா இது as we know லைக் இது வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் மூவி. அதனால வந்துட்டு அன்னெசரி சீன்ஸ் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைமும் இருக்காது, மணியும் இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணமோ, அன்னைக்கு என்ன எடுக்கணுங்கிறத ரொம்ப கிளியராக அண்ணன் வந்துட்டு டைரக்டர் அண்ணன் முடிவு எடுத்துட்டு அன்னைக்கு இது முடிச்சே ஆகணுங்கிற மாதிரி தான் வரும். ஒரு நாள்லாம் எனக்கு லைக் பங்கர் ஷூட் சொல்கிறேன். பங்கர் ஷூட்டில் எனக்கு 1:30 மணி வரைக்கும், நைட் 1:30 மணி 2 மணி வரைக்கும்லாம் ஒரு ஷூட் போணுச்சு. அந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் டேக்கு இது பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வேற இடத்துக்கு போகியாகணும். அது மாதிரி தான் இருந்தது. ஓகே. பட் இது வந்து நிறைய லைக் ஒரு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வார் எஃபர்ட்காக நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க செட் டிபார்ட்மெண்ட்ல. நீங்க பார்த்து வியந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இந்த செட்டில் நடிக்க போறோமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட் இருந்தப்போ உங்களுக்கு தோணி இருக்கும்? இல்லை, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்க்கு பெரிய கிரெடிட்ஸே இருக்கு. ஏன்னா எதையுமே நாங்கள் ஆர்டிஃபிஷியலுங்கிற சொல்ற அளவுக்கே இருக்காது. லைக் ஏன்னா ஒரு லோ பட்ஜெட் மூவிங் போது நம்ம எல்லாத்தையுமே ஒரு பட்ஜெட்குள்ள பண்ணி ஆகணும். ஆமா. ஆனா இதுல வந்துட்டு நாங்க காம்ப்ரமைஸ், ஐயோ சரி ஓகே இது அமௌண்ட் கம்மி தானே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாங்க இதுல, ஏன்னா ஃபார் மீ ஒரு ஆக்டரா வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை. எல்லாமே ரொம்ப ரியலா இருந்துச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ ரியலா பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் இருந்தது. இன்னொன்னு இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் மூவிங்கிறதுனால நம்ம சும்மா காம்ப்ரமைஸ்க்காக வேற ஒரு விஷயத்த வச்சு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சீட் பண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய விஷயத்த நோட் பண்ணுவாங்க. லைக் இந்த பீப்புள்ஸ் இருக்காங்களே, இப்போ புலம்பெயர் தமிழர்கள் நிறைய இடத்துல ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இன்னும் இருக்காங்க. லைக் இந்த வார் சமயத்தில் அவங்க அக்கா தங்கச்சி அவங்கெல்லாம் இழந்தவங்கலாம். ஸோ அவங்கள நிறைய கலை பண்பாட்டுத்துறை அவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் நோட் பண்ணி சில விஷயம் சொன்னாங்க. மற்றபடி ஃபார் மீ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்க்கு பெரிய கிரெடிட்ஸ் தான். எனக்கு முக்கியமாக பிளட் எல்லாம் பார்க்கும்போது ரியலாகவே இருந்தது. ரொம்ப ரியலா. இப்ப நம்ம பிளட் வந்து திக்கா இருக்கும்ல, லைக் ரொம்ப லிக்விடா இருக்குமா ஒரு திக், அப்படியே ரியலா இருந்துச்சு. அந்த ரத்த பொட்டலம் அந்த சீன் நான் அழுகிற சீன் பண்ணும்போதுலாம் ஐ ஃபீல் லைக் அது உண்மையாவே பிளட் மாதிரியே இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களை ட்ராமடைஸும் பண்ணியிருக்காங்க லைட்டா. இந்த டாக்டர் கேரக்டர் பண்றதுக்காக ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்களா? டாக்டர்ஸ் பத்தி ஸ்டடிஸ் பண்ணீங்களா? இல்லை கூட யாராவது டிராவல் பண்ணிட்டே இருந்தாங்களா? இல்லை, எங்களுக்கு டாக்டர் ஒருத்தவங்க வந்துட்டு எப்போதுமே அவங்களும் ஒரு ஆக்டர். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒரு டாக்டர் வருவாங்க. லைக் ஒரு அந்த மட்டக்கச்சி மருத்துவமனைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டாக்டர் வருவாங்க. அவங்க ரியல் டாக்டர். அவங்க தான் எங்களுக்கு ஃபுல்லாவே அவங்க ஷூட் ஃபுல்லாவே இருந்தாங்க. அதையும் தாண்டி ஒரு கவர்மெண்ட் டாக்டர், அவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு லைக் ஒரு 53 அந்த மாதிரி 50 above இருக்கும் அவங்களுக்கு. அவங்க மூலியமாக தான் நாங்கள் சில ப்ராக்டிசஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். லைக் இந்த ஸ்வீச்சஸ் போடுறது, ஏபிசி ப்ரொசீஜர் உண்மையாகவே என்ன, லைக் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவங்களுக்கு என்னென்ன செக் பண்ணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு செல்ஃப் ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பட கதை கேட்டதுக்கு அப்புறம் படமே இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கு அப்படின்னா நீங்க எதுல ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தீங்க? இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கு நம்ம பண்ண போறோம், என்ன மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தீங்க? உண்மையாக சொல்லணும்னா டு பி ஃப்ராங்க் நான் எந்த ரெஃபரன்ஸுமே பார்க்கல. ஏன்னா எனக்கு எந்த ரெஃபரன்ஸுமே கிடைக்காது. நான் இந்த மூவி பண்ணும்போது காலேஜ் முடிச்சிருந்தேன், அவ்வளோதான். லைக் ரொம்ப ஒரு ப்ராடாக நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்க்கிளும் எனக்கு அவ்வளோவா இல்லை. அப்படிங்கும்போது உண்மையாகவே இந்த வார் பீரியடில் இந்த பெண் போராளிகள்லாம் எப்படி இருந்தாங்கன்ட்டு நான் ஒரு ரெஃபரன்ஸுமே பார்த்ததில்ல அந்த சமயத்தில். ஃபுல்லாக உண்மையாக சொல்லணும்னா டைரக்டர் கிட்டு நான் வந்துட்டு ஒரு கிளாரிட்டியான கைடன்ஸ் கொடுத்தாங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க. நீ பங்கர் ஷூட்டில் இருக்கும்போது ஒரு பொண்ணு தான் வாழ்க்கையில் என்னென்னலாம் இழக்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே ஒரு இழந்த பெண், ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பொண்ணு, தான் எந்த வழியில் போகணும், எதுக்காக
போராடணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச பொண்ணுங்கிற மாதிரி சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு கேரி பண்ணி லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல எப்படியும், அதுக்காக நான் ஒர்க் பண்ணதான். மற்றபடி ரெஃபரன்ஸ்ன்னு நான் எதுவுமே பார்க்கல. பார்த்துருந்தா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓகே, லைக் வந்து இப்போ உங்களை ஒரு வேர்ஷனா நீங்க மாத்திக்கிறப்போ, மேபி சல்லீர்கள் பாக்குறப்போ இந்த கெட்டப்ல இந்த மாதிரி ஒரு சீன்ல பாக்குறப்போ அது நம்மளாவே இல்ல, பட் இருந்தாலும் இதுக்குதான் நம்ம போராடணும், இந்த கேரக்டரா மாறதான் வந்து நம்ம இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்றப்போ ஒரு பர்டிகுலர் சீன் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்திருக்கும். அது என்ன சீன் உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு இந்த படம் லைக் சல்லியர்கள்ல அந்த நந்தினி கதாபாத்திரம் வந்துட்டு அந்த கதாபாத்திரமாவே போய் மக்கள் கிட்ட சேர்ந்தது தான் என்னோட பெரிய ஒரு அவார்ட்னு சொல்லலாம். என்னை இப்போ யாருமே சத்யா தேவியா ஒரு ஆக்டரா என்ன யாருக்குமே தெரியல. அந்த படம் பார்த்தா அந்த உணர்வு இருக்கும்ல சில பேருக்கு. அவங்கெல்லாம் வந்துட்டு நந்தினி வந்துட்டு எங்கள் அக்கா, நந்தினி வந்துட்டு எங்கள் தங்கச்சி, நந்தினி கதாபாத்திரமாவே பார்க்குறாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய அவார்ட் மாதிரி தான் இந்த மூவி மூலிமா. அது ஒரு ஆக்டராகவும் என்னோட ஒரு பசியை தீர்த்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் அதில் இருக்கு. லைக் பங்கர் ஷார்ட்ஸில் எடுத்த எல்லா சீன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்கிற டயலாக்ஸ்லேருந்து எல்லாமே அன்னெசரியாக எதுவுமே இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பியாக இந்த விஷயத்த டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் இருக்க போகுது. இந்த செக்மெண்ட் என்னன்றது அந்த ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இந்த செக்மெண்ட் குட் ஆர் பேட், ஓகேவா? நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்லயா இருக்கட்டும், உங்களோட பர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும், சோ எதுல எல்லாம் குட் பேட் அப்படின்றத நீங்களே காட்டிட்டு சொல்ல போறீங்க. அப்ப இது வந்துட்டு இப்ப என்ன பத்தின டிமெரிட்ஸ்ல வெளில வந்துருமே. பரட்டும், இது வரைக்கும் வரல, அதனால வந்து பரவாயில்ல. இது வரைக்கும் நீங்க சோ ஃபார் சோ குட்டா தான் இருந்திருக்கீங்க. ஓகே, சரி. லைக் ஸ்கூல்ல நீங்க எப்படி படிப்ஸ்ல வந்து ஒரு படிப்ஸ் பர்சனா குட் ஆர் பேட்? இல்ல ஆவரேஜே இல்லையேப்பா. அதனால குட் பேட் வந்து நான் வந்துட்டு ஆவரேஜ். இதுக்கு நடுவுல என் ஃபேஸ் வச்சுக்கிறேன். ஆவரேஜ் ஸ்டூடண்ட். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 10th ரேங்க்ல 5வது ரேங்க். நான் வந்துட்டு மீடியமா படிக்கிற பொண்ணுதான். ஓகே, இப்போ நீங்க வந்து ரொம்ப காமா பவ்யமா சீனு ராமசாமி சார் சொன்ன மாதிரி அபிநயமா வந்து பேசுனீங்க, ஓகேவா? இருந்தாலும் ஸ்கூல் டைம்ல ரொம்ப அராத்து போனா இல்ல இப்போ வரைக்கும் வச்சுக்கலாம். பேசிக்கா ஒரு பர்சனலா எனக்கு சொல்லணும்னா நான் குட். மத்தவங்களுக்கு பேட். என்ன பேட்னா என்னது? என்ன நம்ம அதான் 8th பேசணும்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்களே, 8th பேசணும்னாலே கெட்ட பொண்ணுன்னு சொல்லிடுவாங்களா, அந்த மாதிரி தான். லைக் எனக்கு வந்துட்டு ஸ்கூல் டைம்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் டீச்சர்ஸோட நடக்காது, டைரக்டா ஹெச்எம்மோட தான் நடக்கும். அந்த அளவுக்கு? ஆமா, வந்து ப்ரமோஷன் வாங்குன ஒரு ஏன்னா நம்ம பதில் சொல்லுவோம்ல, கேள்வி கேட்டா பதில் சொல்றது வந்துட்டு 8th பேசுறேன்னு சொல்லிடுவாங்க, கூப்பிடுவோம் பேரண்ட்ஸை கூப்பிடு அப்படின்றாங்க. அந்த மாதிரி நான் லஞ்ச் வந்துட்டு லைக் ஹெட் மாஸ்டர் ரூம்லயே உட்காந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் என்ன ட்ரீட் பண்ணிருக்காங்க. பனிஷ்மெண்ட் ரவுடின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி அந்த கொஞ்சம் எப்படின்றது இப்ப பாத்துட்டு இருக்கிற சத்யாவோட டீச்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரியும் நினைக்கும். தஞ்சாவூர்ல தானே படிச்சீங்க, ஸ்கூல் பக்கம் விசாரிச்சா சொல்லிடுவாங்க. நீங்க வந்து டிசிப்ளின்ல எப்படி குட் ஆர் பேட்? பீட் எனிவே குட் அப்படியாங்க? ஆவரேஜ்னு சொல்லலாம். லைக் இந்த லைக் இப்போ எப்படின்னா லைக் ஒரு படத்துக்கு ஒரு டைம் இருக்கும், இந்த டைத்துக்குள்ள போகணும், டைலாக்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ணனும். டைம் ஓகே, ஐ அம் வெரி குட். குட், ஓகேவா? சோ இந்த ஒரு விஷயத்துல மோஸ்டா யாரும் குட்டா இருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. அலாரம் வச்ச அலாரம்க்கு எந்திரிக்கிற ஒரு பழக்கம். அப்படியா? ரம்யா அப்படியா? டைம் நான் வந்துட்டு நானும் ஏஞ்சிருவேன், ஏஞ்சி கட் பண்ணிட்டு திரும்பி கொடுத்துருவேன். நான் வந்துட்டு ஒரு 4 அலாரம் வைக்கிற ஆளு. நாளா இப்ப 7க்கு வந்தா 7:30க்கு ஒண்ணு, 7:35க்கு ஒண்ணு, அந்த மாதிரி. ஓகே, லைக் வந்து இந்த கோஸ்டார் வந்து கம்ஃபர்ட் பண்றதுல நீங்க குட் ஆர் பேட்? இந்த டயலாக்ஸ்ல ஏதோ அதுல ஐம் குட். லைக் இப்போ சல்லியர்கள் படத்துல வந்து மகேந்திரன் அண்ணா வந்துட்டு ஆல்ரெடி சினிமால வந்துட்டு சினிமாட்டோகிராஃபிங் படிச்சவங்க அண்ட் ஆக்டிங் நிறைய பண்ணியிருக்காங்க. லைக் சிவகார்த்திகேயன் சாரோட நிறைய பேரோட நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுமே வந்துட்டு இப்போ அவங்களுக்கு வந்து ஜேர்னரா பார்த்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி இல்லை, லைக் ஹியூமரா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு வார் பீரியடா அவங்க பண்ணியிருக்காங்க போது இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி அவங்களுக்கும். ஸோ அவங்க பண்ணிட்டு வந்துட்டு பாப்பா இது ஓகேவா, இப்படி சொல்லியிருந்தது இது ஓகேவா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவா வந்து கேட்பாங்க. ஆனா இது இப்படி பண்ணிக்கோங்க, இது இப்படி பண்ணிக்கோங்க, நாங்க எங்களுக்குள்ள நாங்க சொல்லிக்குவோம். அந்த மாதிரி ஐ அம் குட் தட். சூப்பருங்க, நைஸ். ஓகேவா? ஸோ உங்க கோஸ்டார்லாம் ரொம்ப லக்கி அந்த விதத்துல. ஓகே, ஸோ ரீடிங் புக்ஸ்ல புக் ரீடிங்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுல எதை காட்டுறது? பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே குட் காட்டிடலாம். ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இந்த எழுத்துல ஒரு ஆர்வம் வந்த உடனே? ஆமா, இல்ல ஆக்சுவலா நான் வந்துட்டு கேக்குறது தான் எனக்கு பிடிக்கும். படிக்கிறது வந்துட்டு 4 லைன் படிச்சோன்னா தூக்கம், அந்த மாதிரி ஆள் தான். புக்ஸா வந்து கேக்குறீங்க? ஆடியோவா நிறைய கேட்பேன். இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே,
ஸோ நீங்க வந்து லைக் பைக் அண்ட் கார் ரைட் பண்ணுவீங்களா, ஓட்டுவீங்களா, டிரைவ் பண்ணுவீங்களா? கார் ஓட்ட மாட்டேன், பட் பைக் ஓடி பைக் பட் இருந்தாலும் வந்து அந்த மேப் பார்த்து கரெக்டா போறதுல குட் ஆர் பேட்? இதற்கு தனியா நான் மேப் மேபி வழி சொன்னதுல உங்க ஃப்ரெண்ட் ஓட்டுறாரு சொன்னதுல வந்துட்டு கொஞ்சம் அப்படிதான் லெஃப்ட் எப்படி அவன் காட்டுங்க பேட காட்டுங்க ரெண்டுமே காட்டுவேன் ரெண்டுமே மேக்ஸிமம் இது. ஆனா எப்பயாவது இந்த மாதிரியும் நடந்து ரொம்ப தூரம் போனது உண்டு. இதான் லெஃப்ட்டா அப்படின்னு ரைட்ட காட்டி ஆமா அது அந்த மாதிரி தான் மாட்டின மொமெண்ட் இருக்கா எங்கேயாவது போய்? ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஞாபகம் வரும். லைக் கரெக்டா அந்த டர்னிங் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த லெஃப்டா அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த டே ட்ரீமரா நீங்க வந்து குட் ஆர் பேட்? நிறைய பேர் வந்து தேவை இருக்கிற விஷயத்த கனவு காணுவாங்க, தேவையில்லாத விஷயத்த கனவு காணுவாங்க. அந்த மாதிரி டே ட்ரீமர்னு சொல்லலாமா இல்ல ஓவர் திங்க்னு சொல்லலாமான்னு தெரியல எனக்கு. ஓகே. ஓவர் திங்கிங் வந்து ஐ அம் வெரி குட் அட் தட். சீரியஸ்லி ஓவர் திங்க்லாம் இந்த மாதிரி பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஓவர் திங்க் பண்ணுவேன். அது நெகட்டிவா இருக்கட்டும் இல்ல பாசிட்டிவா இருக்கட்டும் ஓவர் திங்க் அதிகமா பண்ணுவேன். டே ட்ரீம் அவ்வளவு பண்ண மாட்டேன். அவ்வளோ இல்ல, நம்மளுக்கு தான் தெரியும். ஓகே. சோ நீங்க வந்து என்னதான் உங்க மேல வந்து ஒரு கல்ல வீசினாலும் ஒரு பாசிட்டிவான பர்சனா இருப்பீங்களா, இல்ல திடீர்னு கோவப்பட்டுருவீங்களா? இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ல குட் ஆர் பேட்? பர்சனலா நம்மளுக்கு க்ளோஸ் பர்சன்ஸ் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட ரொம்ப பேட். என்னால டெம்பர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வெளியில இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப குட்டா இருக்கும். நம்ம கோவத்தை காட்டணும்னா அவங்க அதுக்கு ஒர்த்தா இருக்கணும்ல, அந்த மாதிரி பாவங்க. அந்த மாதிரி அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் சொல்லுங்க, அவங்கள ரொம்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட க்ளோஸ் பர்சன்ஸ், எங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லார்கிட்டயும் பயங்கரமா டக்குன்னு டெம்பர் ஆயிடுவேன். ஆனா ரொம்ப ஜாலியாவும் இருப்போம், ரொம்ப ஃபன்னா. அவங்க இந்த ஷோ வந்து பாத்துட்டு இருப்பாங்க, நம்மள்ட்ட எவ்வளவு கோவப்பட்டாங்க, எவ்வளவு ஜாலியா நீ அந்த மாதிரி. சீக்ரெட் கீப்பிங்ஸ்ல குட் ஆர் பேட்? அதுவுமே வந்து சீக்ரெட் கீப்பிங் ஐ அம் ஓகே வித் தட். பட் ஆனா பர்சனலா க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட ஐ அம் வெரி பேட். என்னால சீக்ரெட் கீப் பண்ணவே முடியாது. அவங்கள்ட்ட எப்படியும் சொல்லிடுவேன். அது எப்படின்னா ட்ரை பண்ணுவேன், சொல்ல வேணாம் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். எனக்கே தெரியாம வாய் உளறிடும். அதாவது உங்க சீக்ரெட் இல்ல, ஓகே, பட் அவங்க யாரா சொன்ன சீக்ரெட் அந்த மாதிரி நான் அவங்க சீக்ரெட்ஸ் வெளில சொல்ல மாட்டேன். அப்படி பார்த்தா ஐ அம் குட். சூப்பர், நைஸ். இப்போ வந்து ஏதாவது ஒரு இடம், இப்போ ப்ரொஃபஷனலாக ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு வேண்டப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு ஜோக் அடிக்கிறாங்க, ஒரு ஃபேக் ஸ்மைல் போடுவோம், அந்த ஜோக் நல்லா இல்லைனா வேற ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இந்த ஃபேக் ஸ்மைல் போடுறதுல குட் ஆர் பேட்? இந்த சோப்புல அத்தனை நேரம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, இல்ல அதுல எது குட் ஸ்மைல்? அப்படி இல்ல, இது வந்துட்டு நம்ம கான்வர்சேஷனா நம்மளுக்கு ஃபன்னா இருக்குல்ல, பட் ஆனா காமெடியே இருக்காது, சிரிப்பாங்க அப்படின்னு சிரிச்சு கண்டுதான். ஓகே. அப்ப இந்த ஷோல வந்து சிரிச்ச ஸ்மைல் குட் ஸ்மைல் ஆர் பேட் ஸ்மைல்? ஓகேங்க. லைக் ஒரு மூவி பஃபா குட் ஆர் பேட்? லைக் அதுல எப்படி சொல்றதுன்னா செலக்டிவ் மூவிஸ் எனக்கு பார்க்கணும்னு தோணுனா இந்த மூவி பார்த்தே ஆகணும் அந்த அளவுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி மூவிஸ் மட்டும் தான் செலக்டிவாக தான் பார்ப்பேன். எல்லா மூவிஸும் பார்க்குற அளவுக்கு நான் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி தியேட்டர்ஸ் வந்துட்டு தியேட்டர்ஸ்ல போய் பார்க்குற அளவுக்கு சில மூவிஸ் இருக்கும்ல, இந்த மூவிலாம் தியேட்டர்ல பார்த்தா செம்மையா இருந்திருக்கும்பா, அந்த மாதிரி மூவிஸ் தியேட்டருக்கு போய் பார்ப்பேன். அந்த மாதிரி தான். சூப்பருங்க. ஸோ வந்து லைக் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பொய் சொல்றதுல குட் ஆர் பேட்? நான் பொய் சொல்றதுல ரொம்ப வீக். ஆனால் நல்லா ட்ரை பண்ணுவேன், நல்லா பொய் சொல்லுவேன், ஆனா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருந்திருக்கு அந்த மாதிரி? எல்லா இடத்துலயுமே தாங்க. நான் வந்துட்டு இப்போ இங்க தான் போயிட்டு லைக் நான் ட்ரை பண்ணுவேன், ஆனா நிறைய பொய் சொல்ல ட்ரை பண்ணுவேன், பொய்யும் சொல்லுவேன், ஆனா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆமா. ஓகே. அதுல வந்து ஐ அம் வெரி பேட். மேபி எந்தெந்த விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா சின்ன வயசுல? இதான் நம்ம ரேங்க் எக்ஸாம்லாம் அதெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் பார்த்தா நான் ஃபோர்ஜரி பண்ண கதையெல்லாம் வெளில வந்துருவேன். எங்க அப்பா அம்மா சைடெல்லாம் நான் ரேங்க் கார்டுல போட்டிருக்கேன், எங்க அண்ணனுக்கு சேர்த்து போட்டு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்றதெல்லாம் லைக் நீங்க ஒரு விஷயம் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா வந்திருப்பீங்க, அப்பா நம்பிட்டாங்கடான்னு சொல்லி, பட் அதை அவங்க கண்டுபிடிச்சு மொக்க வாங்கின டைம்ல இல்ல நானே திரும்பி சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அப்போதைக்கு நான் சொல்லிடுவேன், அட்லீஸ்ட் அந்த பொய்யை நிஜமாக்குற அளவுக்காவது நான் ட்ரை பண்ணிடுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் பொய் சொல்றதுல கிளாஸ் போனோம்னா ரம்யாவை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து லைக் இப்போ ஒரு சிலர் வந்து நேரில் நல்லா பேசுவாங்க, பட் டெக்ஸ்ட்ல வந்து ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க டெக்ஸ்டிங்ல குட் ஆர் பேட்? டெக்ஸ்ட்ல வெரி குட். அப்படி ஏன்னா முன்னாடி சத்யாவோட ஒரு 20 என்னோட 20-21 ஏஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபோன் கால்ஸ்ல தான், எனக்கு கால் தான் பேசவே பிடிக்கும். எதா இருந்தாலும் கால் பண்ணி கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆனா தெரியல, அந்த மிடில் ஒரு 25 எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம ஏதோ டெக்ஸ்ட்ல தான் நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கோம் போல இருக்கு, ஃபோன் பண்ணி பேசவே பிடிக்கல.
ஸோ அதனால டெக்ஸ்ட்ல குட். பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுல குட் ஆர் பேட்? அது நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா ஐம் வெரி குட். லைக் என்னோட சர்க்கிள் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்கள்லாம் இருக்காங்கன்னா ஐம் வெரி பேட். அதில் இருக்கிறத மொத்தமாக கரைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஓகே. உங்க ஃப்ரெண்ட் ஆகணும்னா என்னென்ன அதுதான் நம்ம அதுதான் கேட்டீங்கன்னா criteria என்னென்ன? தேவையானதெல்லாம் நீங்க வாங்கி போயிடலாம் உங்க கிட்ட. ஓகே, நீங்க எல்லாத்துலயும் ஓவராலா குட் அப்படின்னு சொல்லி நாங்க கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஐயோ அதனால தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்டை எங்களை இன்னுமே சேர்த்துக்கிட்டு அப்படியா? நீங்க எவ்வளவு செலவு பண்றதாலும் பரவாயில்ல, பண்ணலாம். அதெல்லாம் என்ன, நெக்ஸ்ட் மீட்டே போடுவோம் வாங்க, ஸ்டார்பக்ஸுக்கு போ. இதான் இந்த ஃபேக் ஸ்மைல். ஓகே, அந்த இதை கொடுத்துருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன மேம் இப்போ வெயிட்டிங்ல இருக்கு? லைக் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஷன்ஸில் இருக்குது. நல்ல டேரக்டர்ஸ் இவங்க படத்துலலாம் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேரக்டர்ஸ் தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட், அந்த மாதிரி தான் டிஸ்கஷன்ஸில் சூப்பருங்க. இருக்குது. பயங்கர ஜாலியா போச்சு. நிறைய சென்சிபிளாவும் ஆன்சர் பண்ணீங்க. கோழிப்பண்ணை சிலைத்துறை சல்லியர்கள் மாதிரி உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் நீங்க வந்து ஒர்க் பண்ற படங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.